ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லாவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம் மக்களுக்கு, சட்டம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கைண்ட்ஸ் ஆஃப் ரிட் ஆல்ரெடி பார்த்தோம். அதில் ரிட் ஆஃப் மேண்டமஸ் பார்த்தோம், ஒரு கைண்ட் ஆஃப் ரிட்டு. இன்றைக்கி அதிலே வந்து ரிட் ஆஃப் செசோரிஃபைடுன்னு ஒன்று இருக்குது. அந்த ரிட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரிட்டு மனு வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து ஆர்டிக்கல் 226 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டிக்கல் 32 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ரிட்டு. ரிட்டு அப்படின்னாலே வந்து அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு எகென்ஸ்டாக ஃபைல் பண்ணுறது தான் ரிட்டு. அது வந்து ரிட்டில் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் எகென்ஸ்டாக தான் வந்து பண்ண முடியும். அதனால தான் வந்து ரிட்டுன்னு ஒரு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, 5 கைண்ட்ஸ் ஆஃப் ரிட்டு. அதில் நம்ம இப்போ பார்க்கும்போது ரிட் ஆஃப் செசோரிஃபைடு. அந்த ரிட் ஆஃப் செசோரிஃபைடு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. கால் ஃபார் த ரெக்கார்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் அஃபீஷியல் ஆஃபீஸ். இன்னொன்று கால் ஃபார் த ரெக்கார்ட் ஃப்ரம் த லோயர் கோர்ட். அதாவது உயர் நீதிமன்றம் அதனுடைய கிழமை நீதிமன்றத்தில் உள்ள ரெக்கார்டை வந்து கால் ஃபார் பண்ணலாம். அதே மாதிரி உயர் நீதிமன்றம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் உள்ள ரெக்கார்ட்ஸை வந்து கால் ஃபார் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ரிட் ஆஃப் செசோரிஃபைட்னா என்ன அப்படிங்கிற வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு ரிட் ஆஃப் செசோரிஃபைடு என்பது ஒரு ஹைகோர்ட்டின் அதிகாரத்தில் உள்ள ஒரு கோர்ட் அல்லது தீர்ப்பு கொடுக்கும் அதிகாரம் உள்ள ஒரு அரசு அதிகாரி சட்டவிரோதமாக ஒரு உத்தரவு போட்டால் அந்த உத்தரவை ரத்து செய்யவும் அல்லது அந்த குறிப்பிட்ட நீதிமன்றத்திற்கோ அல்லது அரசு அதிகாரிக்கோ சரியான வழிமுறையை உணர்த்தும்படி உத்தரவிடக் கோரி கேட்பதுதான் இந்த ரிட் மனுவாகும். அதாவது உதாரணம் வந்து பார்க்கலாம். உதாரணமாக, ஒரு சினிமா தியேட்டர் கட்டுவதற்கு கலெக்டரிடம் நோ அப்ஜெக்ஷன் ஒருவர் கேட்கிறார். அதாவது நோ அப்ஜெக்ஷன் வாங்க வேண்டும். அங்கே 25 அடி தூரத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. சினிமா தியேட்டரால் ஹாஸ்பிட்டலுக்கு பாதிப்பு வரும் என்பதால் ஆனால் நோ அப்ஜெக்ஷன் கொடுக்கக்கூடாது என்று பொதுமக்கள் ஆட்சேபித்தும் அந்த ஆட்சேபனையை பரிசீலிக்காமல் நோ அப்ஜெக்ஷன் கலெக்டர் தந்து விடுகிறார். அந்த உத்தரவை எதிர்த்து செசோரிஃபைடு, அதாவது ரிட் ஆஃப் செசோரிஃபைடு மனு தாக்கல் செய்யலாம். அதாவது ஹாஸ்பிட்டல் இருக்குது, 25 மீட்டர்லேயே வந்து சினிமா தேட்டர் கட்டுறதுக்கு நோ அப்ஜெக்ஷன் வந்து சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. மக்கள் வந்து அதை மனு கொடுக்குறாங்க. மனு கொடுத்தும் வந்து அதை அவர் பரிசீலனை செய்யாமல் வந்து நோ அப்ஜெக்ஷன் கொடுத்துட்றாரு. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்கள் வந்து அதாவது சோசியல் ஆக்டிவிட்டீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரிட் ஆஃப் செசோரிஃபைடு வந்து ஹைகோர்ட்டில் அண்டர் ஆர்டிகல் 226 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து ஃபைல் பண்ணுவாங்க வழக்கறிஞர் மூலமாக. அதில் வாதம் நடைபெறும். அதில் வாதம் நடைபெற்று ஹைகோர்ட்டில் வந்து என்ன மனு அந்த ரிட் ஆஃப் செசோரிஃபைடு தாக்கல் பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கோப்பை வந்து கால் ஃபார் பண்ணுங்கள். கால் ஃபார் பண்ணி அந்த கோப்பை வந்து பரிசீலித்து, சட்டத்தையும் பரிசீலித்து அது வந்து அந்த உத்தரவை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் மனு போட்டிருப்பார். அதுதான் வந்து ரிட் ஆஃப் செசோரிஃபைடு. அதாவது கால் ஃபார் ஃப்ரம் த கவர்மெண்ட் அஃபீஷியல் ஆர் த லோயர் கோர்ட்டு ஆர்டர். ஏன்னா இந்த உத்தரவை வந்து அதாவது கால் ஃபார் பண்ணி அந்த உத்தரவை வந்து ரத்து செய்வது தான் வந்து ரிட் ஆஃப் செசோரிஃபைடு. இது ஒன்லி எகெயின்ஸ்ட் டு த கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் பண்ண முடியும். ரிட்டுங்கனாலே கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு எதிராக போடுறது தான் வந்து ரிட்டு. என்ன இப்போ வந்து இந்த வழக்கில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 அடி தூரத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கோப்பை வந்து வரவழைத்து ஹைகோர்ட் வந்து சட்டத்தை பரிசீலனை பண்ணி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நோ அப்ஜெக்ஷனை வந்து ரத்து பண்ணிடுறாங்க.
ஏன்னா 25 மீட்டரில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ப்ரியாரிட்டியை வந்து ஹாஸ்பிட்டல் கொடுக்கணும், சட்டமும் அதுதான் சொல்லுது அப்படின்னு சொல்லி வந்து அந்த கோப்பை வரவழைக்க வச்சு அதை பரிசீலனை பண்ணி வழக்கறிஞர் வாதத்தோடு வந்து அதை வந்து குவாஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் வந்து ரிட் ஆஃப் செசோரிஃபைடு. உங்களுக்கு வந்து ரிட் ஆஃப் செசோரிஃபைடில் வந்து ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசம், இதில் வந்து கோப்பை வந்து வரவழைக்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம். இப்போ நம்ம வந்து ஆங்கிலத்தில் வந்து இதை வந்து ரிட் ஆஃப் செசோரிஃபைட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரிட் ஆஃப் செசோரிஃபைடு இஸ் எ லீகல் டாக்குமெண்ட் தட் ரெக்வஸ்ட் அ ஹை கோர்ட் டு ரிவ்யூ எ லோயர் கோர்ட் டிசிஷன். அதுக்கப்புறம் ஹவு இட் ஒர்க்ஸ், அதாவது ரிட் ஆஃப் செசோரிஃபைட் ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, எ பார்ட்டி who is dissatisfied with the lower court's decision can file a petition for a writ of cessatio. A petition includes a list of reasons why the higher court should review the case. The higher court review the case and may issue a writ of cessatio. The writ of cessatio orders the lower court to send the case record to the higher court. ரிட் ஆஃப் செசோரியோ வென் இட் யூஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட் ஆஃப் செசோரியோ கேன் பி யூஸ் டு ரிவ்யூ அ டிசிஷன் மேட் பை அ கவர்மெண்ட் ஏஜென்சி ஆர் லோயர் கோர்ட். இட் கேன் பி யூஸ் டு குவாஸ் அ டிசிஷன் மேட் பை அ ஃபெடரல் சுப்பீரியர் கோர்ட். இட் கேன் பி யூஸ்டு டு ரிவ்யூ அ கேசஸ் வேர் தேர் வாஸ் எ ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ். இதுதான் வந்து ரிட் ஆஃப் செசோரியோ. நம்ம முக்கியமான இது அப்படிங்கிறதுனால இந்த ரிட் ஆஃப் செசோரியோவை வந்து இதில் பதிவு பண்ணுறோம். இதில் வந்து கோப்பை வந்து வரவழைத்து அந்த கோப்பு அந்த கோப்பை வந்து அதை பெர்யூஸ் பண்ணி சட்டத்தையும் பெர்யூஸ் பண்ணி அந்த சட்டத்துக்கு எதிராக வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் செயல்பட்டுருக்காங்க அப்படின்னா அந்த உத்தரவு கவர்மெண்ட் ஆஃபீஸர் போட்ட உத்தரவை வந்து ரத்து பண்ணுவதும், கீழ்கோர்ட்டில் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை ரத்து பண்ணுவதற்கும் இந்த ரிட் ஆஃப் செசோரிஃபை வந்து போடுவாங்க. அண்ட் ஆர்டிக்கல் 226 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் போடுவாங்க. இந்த ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஆர்டிக்கல் 32 வந்து போடுவாங்க. என்ன இது வந்து நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வியூ பண்ணுங்கள். மிக்க நன்றி, வணக்கம்.